இன்னைக்கு நாயெல்லாம் கூட பிஏ பட்டம் வாங்குது. இதை போன்ற நாய்கள் குலைப்பதால் பட்டியல் சமூக மக்கள் போன்ற எங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பயணங்கள் தடைபடாது. இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். ஆர்எஸ் பாரதி எப்போ பிறந்தாருந்தானே ஆகஸ்ட் 15, 1947. டேய், நீலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்துடுச்சு. நீ என்ன புடுங்கிறதுக்கு இது நீ உரிமை கொண்டாடுற? நான் ஒரு வக்கீல்னா எடியலன் பிஇபிஎல் இதெல்லாம் எங்களுக்கு கூட பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜீவோ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது. கம்யூனல் ஜீவோ வந்த பிறகு தான் நீ எல்லாம் இந்த நாயெல்லாம் வாங்கிச்சின்னு சொல்கிற. எந்த நாய்டா வாங்கிச்சு? முதலியார் நாய், செட்டியார் நாய், போனார் நாய், அப்படி சொல்ல முடியுமா உன்னால்? நாங்கள் திராவிட இயக்க பரம்பரையில் வந்தவர்கள். இந்த சலசலப்புகளால் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படி எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. இதெல்லாம் உள்ள கதறி அழுத வெளியில் இந்த மாதிரி பேசுதிய. சாதியே வெளியே சொல்ல முடியாத நிலையில் இருந்த கருணாநிதி அவர்களை நாங்கள் அந்த தலைமைக்கு கொண்டு வந்தோம். நாங்கள் எதை நினைத்து கொண்டு வந்தோமோ அதற்கு நேர் எதிராக கருணாநிதி அவர்கள் இருந்தார். ஏங்க விலைவாசி எதுனா பறையம்பல்லாம் படிச்சுட்டு கழுதாச்சி போகிறோம், கழுதாச்சி கூட ஏறி போச்சு. நாங்கள்லாம் அங்கீகாரம் வாங்கிட்டோம்னு பீத்திக்கிறாங்கல்ல, அந்த அங்கீகாரத்தை எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க? முதல்ல நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா? எங்களை 3ஆம் தர மக்கள் மாதிரி நடத்துனாங்க. நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களான்னு சொன்னாருங்க. அப்போது உங்கள் திமுகவில் பட்டியல் சமூக மக்கள்னால 3ஆம் தர மக்களாக பார்க்கிற பார்வை இருக்குன்றது இதில் வெட்ட வெளிச்சமாக இருக்கு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த வாரத்தில் அரசியலில் பேசு பொருள் அப்படின்னு சொன்னால் திமுகவினுடைய நிர்வாகி, மூத்த அரசியல் தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய திரு ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய பேச்சு தான். இன்னைக்கு நாயெல்லாம் கூட பிஏ பட்டம் வாங்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை மாணவர் அணியினுடைய நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பேசியிருந்தார். அந்த வார்த்தை கடந்த வாரம் முழுவதுமே ஆக்கிரமித்து இருந்தது ஊடகங்களை. எப்படி அவர் பேசியதை நீங்கள் சரியாக பார்க்கிறீர்களா, இல்லை என்ன நிலைமை? அம்பேத்கர் அவர்களும் கன்சிராம் அவர்களும் முன்னே சொல்வார்கள். அதாவது அம்பேத்கர் சொல்லியதை கன்சிராம் அவர்கள் அடிக்கடி கோடிட்டு காட்டுவார். நாய்கள் குலைப்பதால் யானையின் பயணம் தடைபடாது. இதை போன்ற நாய்கள் குலைப்பதால் பட்டியல் சமூக மக்கள் போன்ற எங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பயணங்கள் தடைபடாது. இல்லை, நீங்கள் அந்த நோக்கத்தில் தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்தா அவர் பேசினார்னு சொல்கிறீங்களா? இப்போ ஏற்கனவே ஏதோ ஒருத்தர் 2 பேர் ஜட்ஜ் ஆகிருக்காருன்னா நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு எந்த சமூகத்தை பார்த்து பேசினார்? அந்த பேச்சில் நான் ஒரு பெட்டிஷனர். ஓகே. அப்போ கொரோனா காலம், நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை நடக்கிறது. கோர்ட் ஹாலில் அந்த கோர்ட் ஹாலில் நான் இருக்கிறேன். அப்போது இதே ஆர்எஸ் பாரதி நீதிமன்றத்தில் வைத்த வாதம் என்னென்னா, எனக்கு 70 வயசு ஆகிப்போச்சு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சில மருத்துவர் இருக்காங்க பொழுது, அவங்கெல்லாம் கொரோனா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த சூழலில் என்ன சிறையில் போட்டிங்கன்னா எனக்கு கொரோனா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய வயது மூப்பின் காரணமாக எனக்கு இன்னென்ன நோய்கள்லாம் இருக்குது. அதால் எனக்கு இடைக்காலமாக ஜாமீன் கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் மன்றாடி கதறி ஜாமீன் கேட்டார். நீதிமன்றமும் ஜாமீன் வழங்கியது. அது யூஸ்வலாக இப்போ எல்லாருமே இந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு தானே, சரி போய் தொலையா சாவர வயசில் அப்படின்னு தானே நீதிபதிகளும், சட்டத்திலே அதுக்கு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பழைய அரசியல் தலைவர்கள், பல தலைவர்கள் அதை தான் சொல்லி தான் கேட்குறாங்க பெயில். இப்போது இடி பெயிலில் கூட 2 தான் கேட்கலாம். ஒன்று, பெண்ணுங்க கொஞ்சம் பார்த்து விடுங்க. இன்னொன்று, அவர் உடம்பு சரியில்லைங்க, கிடக்குறாங்க. இப்போ அதுக்கு தான் என்னென்னவோ நாடகம்லாம் போட்டார் நம்ம செந்தில் பாலாஜி. ஒன்றும் பலிக்கலை. அப்படி இருக்கிற போது அன்றைக்கு நீதிமன்றத்தில் கதறி அழுத, காலில் விழாத குறையாக இருந்த பாரதி அவர்கள் கேட்டால் அவர் ஒரு ப்ராக்டிஸ்டு அட்வொகேட் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போது வெளியில் அவரும் வராரு,
எல்லாம் கோர்ட் முடிஞ்சு நாங்களும் வெளில வரோம். வெளியில் பத்திரிகையாளர்லாம் மைக்கை நீட்டுறாங்க. அப்போ சொல்கிறாரு, இது வந்து நாங்கள் திராவிட இயக்க பரம்பரையில் வந்தவர்கள், இந்த சலசலப்புகளால் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. என்னடா உள்ள கதறி அழுத, வெளியில் வந்து இந்த மாதிரி பேசுறிய, ஓ இதுதான் உங்கள் திராவிட மாடல் போல இருக்குது. நீங்கள் நேர்லேயே பார்த்தீங்க, உள்ளவும் பார்க்குறீங்க வெளியும் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தேன். அப்போது தொடர்ந்து இதை போன்ற அவர் பேச்சு இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு தடவை மீடியாக்களை வந்து ரெட் லைட் மீடியாக்கள் அப்படின்னு சொன்னார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ஏன் வந்து பொதுவாக அவர் அந்த பேசின பேச்சு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. வந்து நான் பட்டம் பெற்ற போதெல்லாம் பிஏ பட்டம் பெற்றால் ஒரு ஆளை கூப்பிட்டு போர்டில் எழுதி போட்டு வீட்டு வாசலில் பிஏன்னு போட மாட்டுவோம். காரணம் என்னென்னா, ஊரில் அப்போ வந்து ஊரில் ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும். இப்போ நாய் கூட பிஏ வாங்குகிற பட்டமாகி போச்சு நம்ம ஊரில். யார் வீட்லையாவது இப்போ பிஏ பிஇ பட்டம் போர்டு இருக்குது, தொங்குதா? என்ன காரணம்? வளர்ச்சிக்கு யார் காரணம்? நாங்கள் தான் காரணம். அதாவது என்ன சொல்கிறது, கம்யூனல் ஜீவோ இல்லைன்னா இந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த கம்யூனல் ஜியோவை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு அதில் பெருமையாக இன்னும் கூடுதலாக ஒரு வார்த்தை சொன்னார், இது திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை தான் அப்படின்னு. அதான் ஏற்கனவே இவனுங்க என்னமோ பெரிய கோட்டீஸ்வரம் பெரிய பண்ணையார்ன்ற மாதிரியும் மற்றவங்களாம் பிச்சை எடுத்த மாதிரியும். ஏய் நீங்களே ஓட்டு பிச்சை எடுத்து தான் வந்திருக்கீங்க, அதுவும் பொய்யா பேசி தான் பிச்சை எடுத்து வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஆணவ திமிர். நீங்கள் ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியார்னா நமக்கு என்ன தோணும்? ஒரு ஆன்மீக சொற்பொழிவார், ஒரு நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர், நல்ல அறிவாளி. அவரை இந்த ஆள் சொல்கிறாரு, அவர் மொழியார் ஆர்எஸ் பாரதி சொல்கிறார். நீங்கள் பார்த்துருக்கலாம், இது ஒரு காலத்தில் வந்து முதலியார் கட்சி அப்படின்னு இருந்தது அப்படின்லாம் ஒரு ஆதங்கத்தை சொல்லுவார். நான் வந்து இத்தனை நாள் வந்து இந்த கட்சியில் இருக்கிறேன், நான் வந்து இந்த சமூகன்றதுனால தான் நான் வந்து எனக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்ற மாதிரி தான் அந்த பேச்சு போகும். அப்போ நீ எந்த சமூகமாக இருந்திருக்கணும்னு நீ மனசில் நினச்சி சொல்கிற? நான் கருணாநிதி வகைரா என்ன சமூகமோ அந்த சமூகத்துக்காரனாக நான் இருந்திருந்தால் எனக்கான அங்கீகாரத்தை இந்த திமுக கழகம் வழங்கி இருக்கும்ன்ற அடிப்படை தானே அது. மனசில் அப்படி வச்சு தான் பேசுகிறார், அப்படி தான் வச்சு பேசுகிறார். அப்படி இருக்கிற போது உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் அவனை நீ ஒத்துக்கலை, அப்படி தானே அர்த்தம். அதுக்கு எனக்கு மேல் இந்த என்னுடைய சமூகத்துக்கு மேலே இன்னொரு சமூகம் இருப்பதால் எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு நீ வந்து அதுதான் சனாதனம். அப்போது உனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறத நீ ரசிக்கிறல்ல, நீ அங்கீகாரம் பண்ணுறல்ல. ஏன்னா மேலே இருக்கிறது மட்டும் சனாதனம் இல்லை, கீழே இருக்கிறதும் சனாதனம் தானே. இப்போது அந்த பேச்சில் அவர் என்ன சொல்கிறார், இந்த கம்யூனல் ஜீவோ இல்லைன்னா இது வந்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. கம்யூனல் ஜீவோங்கிறதுங்க உங்களுக்கு வந்து இந்த கம்யூனல் ஜீவோ வகுப்புவாத அடிப்படையிலான இடஒதுக்கீடுங்கிறது 1921 வந்ததுங்க. நீதி கட்சி இருக்கும்போது பனகல் அரசர் வந்து ஒரு கமிட்டி போட்டு அது பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 1919 சவுத் பரோ கமிட்டியின் முன்னால் வந்து அம்பேத்கர் வந்து ஆஜராகி இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு அரசியல் இடஒதுக்கீடு கேட்குறாரு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 16, 1921 சென்னை மாகாணத்தில் அந்த சென்னை மாகாணத்தின் சேவை வேலைகளில் இந்திய கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் அதாவது பிராமணன் அல்லாதோர் வகிக்கும் பதவிகளின் விகிதத்தை அதிகரிக்க ஒரு ஆணை போடப்பட்டது. அதுதான் வந்து இந்த கம்யூனல் ஜீவோ. அப்போ என்ன போட்டிருந்தாங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு, ஏன்னா அவங்க கட்சியை வந்து நீதி கட்சியின் பேர் பிராமணர் அல்லாதவர் கட்சி தானே. பட் ஆக்சுவலாக பார்த்தா பிராமணர் அல்லாதவர் கட்சின்னா அதில் யாரும் தமிழர்கள்லாம் பெரும்பான்மையாக இல்லை, அதெல்லாம் வேறு ஆளுங்க, தமிழர் அல்லாதவர் தான் அதில் வந்து பெரும்பான்மையாக இருந்தாங்க. இப்போ திமுகவில் இருக்க மாதிரி. ஆமாம். அப்போது பிராமணர் அல்லாதவருக்கு 44%, முஸ்லீம்களுக்கு 16%, பிராமின்களுக்கும் 16%, பட்டியல் சாதிக்கு 8% அப்போ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஏஎம் சட்டநாதன் தலைமையில் முதல் பிற்பட்டோர் ஆணையம் வந்து 1970 ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அதில் பிசிக்கு வந்து 25லேருந்து 31ஆகவும் எஸ்சி எஸ்டிக்கு 18ஆகவும் டோட்டலாக 49% கொண்டாந்து இந்த இடஒதுக்கீட்டை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1992 அக்டோபர் 15 சுப்ரீம் கோர்ட் வந்து 2வது பிற்பட்டோர் ஆணையத்தை நியமித்து திரும்ப ஒரு சென்சஸ் எடுத்து
அப்போ பிசிக்கள் இடஒதுக்கீடை வந்து 50 உயர்த்தினாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து அந்த 50 ப்ளஸ் எஸ்சிக்கு ஒரு 18ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 92ல் அதுக்கு முன்னாடி எஸ்டிக்கும் ஒரு பங்கு சேர்க்கணும் ஒரு வழக்கு வந்தது. அதையும் சேர்த்து ஒன்றாக்கி மொத்தம் 69 ஆக்குனாங்க. அப்போது 1992 திரும்பவும் அந்த மண்டல் வழக்கு வந்தப்போ 9 நீதிபதிகள் இது வந்து இடஒதுக்கீடு வந்து டோட்டல் எக்ஸீடு வந்து 50க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 1993 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் 69% தொடர்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் தகுந்த மாதிரி தீர்மானங்களை நிறைவேற்றணும் ஜெயலலிதா அம்மையார் வந்து நிறைவேற்றி அதை 9வது அட்டவணையில் சேர்த்துட்டு அதை யாரும் வந்து மாற்றவோ திருத்தவோ குறைக்கவோ கூடாதுன்ற அடிப்படையில் அதுக்கு ஒரு சிறத்தன்மையை உருவாக்கி விட்டாங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த கம்யூனல் ஜீவோங்கிறது இப்போ இப்படி 1919 21 இது நிறைவேற்றப்பட்டது. ஆர்எஸ் பாரதி எப்போ பிறந்தார் இருந்தாலும் ஆகஸ்ட் 15 1947. டேய், நீலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்துடுச்சு. நீ என்ன புடுங்கிறதுக்கு வந்து இதில் நீ உரிமை கொண்டாடுற? இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? சாதிவாரி அடிப்படையில் இல்லைன்னா இந்த நாயெல்லாம் வந்திருக்கோன்னா எந்த நாய் எங்களை சொல்கிறாரு? முதலியார் நாய், செட்டியார் நாய், கோனார் நாய் அப்படி சொல்ல முடியுமா உன்னால்? ஏற்கனவே உனக்கு இந்த வெஞ்சன்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மற்றவங்களாம் வரலாம், எஸ்சி பயல்களாக நீங்கள் பட்டம் போட்டுங்கன்னு. சார் உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் இப்போ வேணா வந்து வழக்கறிஞர்களுக்கு இந்த ஆனர்ஸ் படிப்பு அந்த படிப்பு இது படிப்புலாம் வந்த பிறகு ஒரு காலத்தில் பட்டியல் சமூகத்திலிருந்து நிறைய பேர் பிஏவில் சேருவோம். இது வந்து இந்த சமூகம் வந்து கேள்வி கேட்குற நிலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக அண்ணன் பூவைமூர்த்தியார் இருக்கார்ல, அவர் வந்து தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கார். அவரும் ஒரு வழக்கறிஞர். அவங்க எல்லாருமே பெரும்பாலும் பிஏ பட்டத்தை நோக்கி தான் போகிறவங்களா இருக்காங்க, படித்தவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பொருளாதார நிலை வந்து பிஏன்னா அது ஈஸியாக கிடச்சிரும், ஒன்றும் பெரிய செலவு இருக்காது. வீட்டுக்கு அரசு கல்லூரியில் ஈஸியாக வாங்கிடலாம், ஒன்றும் போய் ப்ரைவேட்டில் போய் பணம் கட்டி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பேருக்கு பின்னால் ஒரு டிகிரி வந்துடும். இந்த சமூகத்துக்கும் நம்ம ஊருக்கும் அப்போல்லாம் ஒரு வக்கீல்லாம் ஒரு ஊரில் ஒரு வக்கீல் விடுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் பிறகு அப்போ தான் நாங்கள் கேள்வி கேட்டு முதல் தலைமையில் வரோம் வெளியில். அப்போது ஒரு வக்கீல்லாம் போலீஸும் கொஞ்சம் அடங்கும் அப்படின்னு பலாயிரம் வக்கீல்களை இந்த சமூகத்தில் உருவாக்குனார். இப்போது இந்த ஆளுக்கு என்ன உறுத்துதுன்னா, இப்போ எங்களை போன்றவர்கள் பிஏபிஎல்னு போடுறது அவருக்கு உறுத்துது. நீங்கள் சில இடங்களில் கூட நீங்கள் ஒரு இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போல்லாம் வந்து கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுன்னு அவன் வக்கீல்னு போய் நின்றுறான் அப்படின்னு ஒரு இடத்துல வந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பட்டியல் சமூகத்தில் இருந்து கொஞ்சம் நீட்டாக ஒருத்தன் வந்து தெருவில் ரோட்டில் நிற்கிறத இவங்களால் சகிக்க முடியல. பர்சனலாகவே பத்தியா இப்போல்லாம் இவங்க ஆளுங்கள்லாம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறானோ, காலில் ஷூலாம் போடுறானோ, இப்படி பேசுகிற நபர்களை நானே கூட பார்த்துருக்கேன். இல்லை பொது தளத்திலையா இல்லை திமுகவிலையா? திமுக சார்ந்தவர்கள் பொது தளத்துலையும் இருக்குது, இது திமுகவில் அதிகமாக இருக்குது. சமூக நீதி கட்சின்னுலாம் சொல்கிறாங்க. சமூக நீதி கட்சினா என்னங்க? ஏங்க இந்த சமூக நீதிக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. அதுக்கு நான் பின்னாடி வரேன். இன்னொன்று சொல்கிறாருல்ல, இந்த மாதிரி டாக்டர் போட்டெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை, இது யாரை இவர் சொல்கிறாருன்னு எனக்கு சரியாக விளங்கலை. ஏன்னா முதலாக வந்து தமிழகத்தில் இந்த டாக்டர் பட்டத்தை பற்றி ஒரு சர்ச்சை வந்தது. 1971 மதிப்புறு முனைவர் பட்டம், கௌரவ டாக்டர் பட்டம் வந்து நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொல்லப்படுகிற அப்போதைக்கு இருந்த கலைஞருக்கு, கருணாநிதி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டது நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சிதம்பரத்தில். அப்போ அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து என்னையா அப்போ தான் முதலாக தராங்க இல்லையா, என்னையா அது அவர் படித்த படிப்புன்னா அவருக்கு என்ன இந்த யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டர் பட்டம் தரீங்க அப்படின்னு மாணவர்கள் போராட்டம் பண்ணுறான். மாணவர் போராட்டம் ஒரு ஜாலியாக தானே இருக்கும். அந்த கல்லூரி வளாகத்தில் ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது. அந்த குளக்கரையில் ஒரு கழுதை மேய்ஞ்சிருக்குது. அந்த கழுதையை பிடிச்சின்னு வந்து அது கைத்தில் கட்டி கீழே டாக்டர் அப்படின்னு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அந்த குளத்தை சுற்றி பசங்க ஒரு ஜாலியான போராட்டம். கல்லூரிக்குள்ளே போராட்டங்கள்னா இந்த மாதிரி ஆமாம், அது ரொம்ப நேச்சர் தானே. இப்போ நம்மளும் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அப்படி தானே
அப்படி இருக்கிற போது அதில் வந்து அந்த போராட்டத்தை உதயகுமார்னு ஒரு பையனும் கலந்துக்கிறான். கொஞ்சம் முன்ன இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். 23 ஜூலை 1971 அதுக்கு முன்னால் அங்கே வந்து அந்த கருணாநிதி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து மாணவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தான். பெரும் போலீஸ் பட்டாளத்தை வச்சு மாணவர்களை அடக்கி ஆட்சியில் இருக்காங்க. ஆமாம், ஆட்சியில் இருக்காங்க. இல்லைனா யாருங்க கொடுக்க போகிறா? ஓகே. அப்போ போயிட்டு டாக்டர் பட்டம் வாங்கிறார். அன்றைக்கு இரவே அந்த கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த மாணவர் இருப்பாங்கள்ல, போலீஸ் வந்து ரைடு வச்சு வாங்குறாங்க. மறுநாள் காலையில் எந்த குளத்தை சுற்றி வந்தார்களோ அந்த குளத்தில் அந்த உதயச்சந்திரன்ற பையன் இறந்து கிடக்கிறான். இதில் என்ன கொடுமைன்னா, உதயச்சந்திரன் இறந்தான்ல, அவங்க பாடியை வந்து அவங்க அப்பா ஐடென்டி பண்ண போலீஸ் கூப்பிட்டு வராங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, இது என் பையன் பாடியே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா மிரட்டப்பட்டதாக அப்போதைய ஒரு தகவல். இதை பார்த்த கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பையன் நினைக்கிறேன், அவன் வந்து அப்படியே சித்த பிரம்ம மாதிரி பிடிச்சி ஒரு 3 நாளில், அதாவது 3 வருடங்கள் கழித்து அவனை அன்னைக்கு சித்தப்பிரம பிடிச்சவன், அதான் மென்டல்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆகி அவனும் செத்து போனான். இதுதான் தமிழகத்தில் முதல்ல டாக்டர் பட்டம் வந்த வரலாறு. இப்போ என்ன சொல்கிறாரு, கண்டவெல்லாம் டாக்டர் பட்டம் வாங்கிடுறான், நாங்கள் போட்ட பிச்சு. அவர் கருணாநிதி மீது என்ன வெஞ்சன்ஸ்ன்னு தெரியல, அவர் அதை சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்துங்க நீங்கள் அப்போ தான் வந்து இப்போ சந்திர அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் என்ன புத்தகம்னா, அது நானும் நீதிபதி ஆனேன், சுயசரிதை. அந்த புத்தகத்தில் அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, அப்போது திமுகவில் நீக்கப்பட்ட எம்ஜிஆர் ஏடிஎம்கேவை வளர்ப்பதற்கு சுற்றுப்பயணம் செஞ்சார். சிதம்பரத்துக்கு வந்த எம்ஜிஆர் இதை அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டார். அப்போது நான் போராடிய எஸ்எஃப்ஐ மாணவர்களுக்கு நான் வக்கீல். அப்போது ஆங்கிலத்தில் வாடாடுறதுக்கு சிதம்பரத்தை வந்து நான் தான் கூப்பிட்டு போனேன். 2001 இதை ஏன் அவர் குறிப்பிட்றாருன்னா, 2001 சென்னை ஹைகோர்ட் நீதிபதியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போது தமிழ்நாடு சிஎம்மாக இருந்த சிஎம்மாவோட விருப்பத்தை கோரிய போது அப்போது சிஎம்மாக இருந்த கருணாநிதி அவர்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. ஒருவேளை காலம் மனிதர்களை பண்படுத்தலாம் அப்படின்னு நீதியரசர் சந்துரு அந்த சுயசரிதையில் எழுதியிருக்கார். இப்போ இதிலிருந்து இப்போ இவர் சொல்கிறார்ல, கண்ட நாயெல்லாம் டாக்டர் பட்டம் வாங்குதுன்னு. அப்போ எப்படி இது அதில் சேர்க்கை ஆகிடுமா? முதல்ல நீங்கள் வந்து ஒரு லா ஒபேயிங் சிட்டிசன், கூடுதலாக நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு சட்டம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு சாதாரண குடிமகனை விட உங்களுக்கு வந்து அதிகமாக தெரியும். அப்படி இருக்கிற போது தொடர்ந்து இந்த பட்டியல் சமூக மக்களையே நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நான் அப்படி பேசலை, நான் அந்த சித்தாந்தத்திலேருந்து வரலை, எங்களுடைய கொள்கைகளும் அது கிடையாது, தவறுதலாக திரித்து தான் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கம்யூனல் ஜீவோ வந்த பிறகு தான் நீ எல்லாம் இந்த நாயெல்லாம் வாங்கிச்சின்னு சொல்கிறேன். எந்த நாயடா வாங்கிச்சு இப்படி கேட்கலாமா? இல்லை இன்னும் அசிங்கமாக கேட்கலாமா? இது முதல் தலைமுறை இல்லை. நீ முதல் தடவையாக இந்த வார்த்தையை ஏதோ தவறி சொல்லிட்டேன் அப்படின்னா கூட சரி, அந்த முடியா இந்த வார்த்தை தவறி வந்து 72 வயசு வச்சு எதனா புத்தி கிதி பேசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நீ ஒரு அபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி தொடர்ந்து இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராகவே நீங்கள் பேசின்னு வரீங்க. ஏற்கனவே நீதிமன்றத்தில் இடைக்கால ஜாமீனில் இருக்கிற ஒரு நபர் ஏன் இப்படி பேசுகிறேன்? இதை விட வேடிக்கை என்னென்னா, அவர் பேசும்போது ஒரு கருப்பு சட்டை போட்டவங்களாம் ஒரு 4-5 பேர் நிற்கிறான், ஒரு மேடையில் நிற்கிறாங்க. எல்லாம் பார்த்தா படித்த மாதிரி தான் இருக்கான், எல்லாம் பிஏ பட்டவங்க நாய் மாதிரி தான் இருக்குது. அவர் பாஷையில் அவரோட மொழியில் சொல்ல போனால் எப்படியும் பிஏவுக்கு மேலே இளங்கலைக்கு மேலே முதுகலை கூட வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுங்க. அப்போ அத்தனை நாய் இருக்குது. இந்த நாய்களுக்கு நம்மைத்தான் இவர் நாய் என்று சொல்கிறார் அப்படின்னு தெரியாமல் அவங்க சிரிக்கிறதையும் கைத்தட்டுறதையும் நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா, நீங்கள் திமுக இதை எப்படி பார்க்குதுன்றது தான் இப்போ பிரச்சனை. ஒரு தனிநபர் எத்தனையோ சாதி அட்ராசிட்டி பேச்சுக்கள் இங்கே பேசப்படுது. வந்து பட்டியலின சமூக மக்களின் உடைமைகளை அழிக்கணும், பிரச்சனைன்னு வந்தால் அவனை அடிக்கிறத விட அவன் உடைமைகளை அழிக்கணுன்ற மாதிரிலாம் பல வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது அவனோட வாழ்வாதாரத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு சாதி கலவரம் வருதுன்னு வச்சிங்களேன், நான் வந்து எல்லாரும் வந்து திருட வரான்னு சொல்ல வரல.
இவ்வளோ எல்லாருமே வந்து எஸ்சிக்கு எதிராக சாதி கலவரம் பண்ணுவாங்களான்னு சொல்ல வரல. ஒரு சில இடங்கள்ல நடக்கும். ஒரு சில இடங்களில் சில நாதாரி பயில்வா சரி இதான சந்தர்ப்பம் எஸ்சி ஏரியாவை அடிக்கணும் அப்படின்னு கிளம்பி வந்தான்னு வச்சுங்களேன் சார். அவன் எஸ்சி ஏரியாவை மட்டும் அடிக்க மாட்டான் சார். வீட்டை அடிப்பான், வீட்டில் இருக்கிற பொருளை திருடுவான், ஆடு மாடு இருந்தால் அதை பிடிச்சின்னு போயிடுவான். அப்போது எஸ்சின்னா நீ தீண்டத்தகாதன்னு நினைக்கிறல்ல, எஸ்சி விட்டு பணம் மட்டும் சிலருக்கு இனிக்குது இல்லை, அவன் ஆடு மாடை திருடுற வேலையெல்லாம் செய்கிறானுல்ல. அப்போது அந்த மாதிரியான அந்த நாதாரிகள் லிஸ்ட்டில் மேன்மை தங்கிய வழக்கறிஞர் ஆர்எஸ் பாரதி அப்போத்துலேருந்தே அந்த குரூப்புக்கு தலைவராக இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போது நம்மளோட கொஸ்டின் என்னென்னா, திமுக இதுக்கு என்ன பதில் சொல்லுது சார்? ஒருத்தனை கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு தெரியாமல் பேசிட்டேன் அப்படிங்கிறது எப்படி சார் சரியாக இருக்கும்? அதுவும் தொடர்ச்சியாக பேசிட்டு அது தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ நாங்கள் அப்படி பேச முடியுமா? இப்போ நாங்கள் கண்ணாமண்ணான்னு சிஎம் பேசிட்டு ஒரு தடவை ஏதோ பேசிட்டேங்க, சட்டம் ஒத்துக்குமா? நீங்கள் விட்டுருவீங்களா அதை? அப்போது நீங்கள் அவர் மீதான நடவடிக்கை எடுக்கணும்ல. தொடர்ந்து இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு. இவர் விரத்தில் பேசுகிறாரா இல்லை நீங்கள் செஞ்ச கொடுமையில் பேசுகிறாரான்னு கூட இருக்கட்டும், குறிப்பிட்டு உங்களை பேசணுமே. இப்போது எஸ்சி மக்களால் நீங்கள் எங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆர்எஸ் பாரதி இன்னென்ன எஸ்சிக்கள் திமுகவில் இருப்பதால் எனக்கு வர வேண்டிய பொறுப்புகளை இந்த எஸ்சிக்கு இவங்க கொடுத்துட்டாங்க, இவன் தான் என் எதிரி. நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஏனில் ஏற்பட சம்பவம். ஒரு பிச்சைக்காரர்கிட்ட கேட்டேன், எங்கள் அந்த தெருவில் போய் நான் வாங்க விடுதேன். ஆனால் அது எஸ்சி தெரு, அதில் போய் பிச்சை வாங்க சொல்கிறேன். நடந்தது என் வாழ்க்கையில் நடந்தது, நான் கண்கூட பார்த்தது. இன்னொரு முறை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு தெரியல, திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோயிலாண்ட ஒரு 2 பேர் நல்ல கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, வயசானவங்க 2 பேர் உட்காந்து அழுதுனுக்குறாங்க. நான் அந்த பக்கம் போகிறேன். என்ன கோயில் வாசலில் உட்காந்து நல்லா நீட்டாக இருக்கிறாங்க, பிச்சைக்காரங்க கூட பக்கத்தில் உட்காந்து அழுதுனுக்குறாங்க. நான் என்னங்க விஷயம், என்ன அழுதுனுக்கிறீங்கன்னு கேட்டேன். அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவான. சரி என்ன அழுகுறாங்க, என்னங்க அழுகுறீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி என்னோடய சொத்துக்கள்லாம் வந்து வாங்கிட்டு அந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க பிள்ளைகள்லாம் சேர்ந்து என்னை விரட்டி விட்டாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம்னா. சரி எந்த ஊருங்கன்னா எங்கள் அக்கா ஊரை அவங்க சொல்கிறாங்க, மகாபலிபுரம் பக்கத்தில். உங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஊர்? எங்கள் அக்கா அங்கே இருக்குது. ஒன்று நான் அப்படியா சரி, நான் வந்து அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு நான் அந்த ஊரில் ஒருத்தரை சொல்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள், அந்த பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணி கொடுப்பாரு, அவர் அந்த ஊரில் ஒரு முக்கியஸ்தர் அப்படின்னு எங்கள் மாமா பேரை சொல்கிறேன். அந்த பொம்மை அப்படியே நேரடியாக அங்கிட்ட சொல்கிறான் அந்த ஆள். என்னங்க ஒரு எஸ்சிக்கிட்ட போய் நிற்க சொல்கிறீங்க என்ன? ஆல்ரெடி கோயில் வாசலில் சார் பிச்சைக்காரன் கூட உட்காந்துக்கின்னு பிச்சை எடுக்காத குறையாக உட்காந்துக்கிறான் சார். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒருத்தன் ஒரு உணவு பொருளை தரான்னு வச்சுங்க, இவனுக்கு கொடுத்த அந்த நாய் வாங்காமல் விட்டுரும். அந்த மனிதனாகத்தான் நான் ஆர்எஸ் பாரதி இப்போ பார்க்குறேன். இந்த ஜென்மங்கள்லாம் வாழ்வதற்கு தகுதியற்ற ஜென்மங்கள். இந்த ஜென்மங்களை கட்சியில் வச்சுன்னு அழகு பார்க்குறாங்கல்ல, அப்போ அவங்களும் இந்த சமூகத்துக்கு பொருந்தாத மனிதர்களாக தான் நான் பார்க்குறேன். குறைந்தபட்சம் ஒரு கண்டனமாவது தலைமையிலிருந்து தெரிவிச்சிருக்கணும் சார், அவரை திருத்திருக்கணும்ல. ஆனால் நீங்களும் இவர் எப்படி சாதியாக பார்க்குறாரோ அதே போல் உங்கள் அரசியலுக்கு நீங்கள் சாதியை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் தான் நானும் பார்க்குறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம சட்டமன்றத்தில் முதல் நாள் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிற போது கவர்னர் ஒரு உரையை படிக்கிறார். அதில் ஒரு 10 வரிகளை அவர் வந்து படிக்க மறுக்கிறார். இவங்க வெளியில் என்ன பேசுகிறாங்க, அம்பேத்கர், பெரியார், அண்ணா, காமராசர், கருணாநிதி இவர்கள் பெயர்களை உச்சரிக்க ஆளுநர் மறுக்கிறார். அப்போது அம்பேத்கர் பேரை சொல்ல மறுக்கிறாருன்னா நாங்கள் என்ன பண்ணோம், இன்னும் அந்த ஆளுநர் அம்பேத்கர் பேரே இந்த ஆள் சொல்ல மாட்டாரா? அப்போ எஸ்சின்னா அவ்வளோ கேவலம்னு இந்த ஆள் நினைக்கிறாரோ, அம்பேத்கர் அப்படி தான் பார்க்குறாரா அவர் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். காமராஜர் பேரே இவர் சொல்ல மாட்டாரா? அப்போ நாங்கள் ஒரு காலத்தில் அன்சியபிளாக இருந்தோம், அந்த நினைப்போட கவர்னர் இருக்காரா அப்படின்னு காமராஜரை சார்ந்த சமூகம் அது அப்படி தானே ஒரு பொது பார்வையில் நமக்கு அப்படி தான் பிம்பம் தெரியும். அப்படி தானே தெரியும் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அப்புறம் ஒன்றும் கலைஞரை இப்போ யார் சொல்ல போகிறான், ஒன்றும் இல்லை. அப்புறம் பெரியார்னா அதுக்கு இங்கே ஒரு கோஷ்டி இருக்குல்ல. அப்புறம் இப்போ நமக்கு ஒரு இயல்பாக தோணுது, எப்போ அந்த கவர்னரு ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பதவியில் இருக்கிற ஒரு நபர், உள்ளுக்குள்ளே கூட இருக்கட்டும், நான் பர்சனலாக கூட சில பலருக்கு சாதி இருக்கலாம்,
அதை எப்படி வெளியில் எப்படா காட்டுவார்? அந்த பதவியில் இருக்கிறப்ப அதை நம்ம வெளியே காட்ட முடியாதுல்ல. அந்த பதவிக்கு டிஸ்குவாலிஃபை இல்லை, நீ அதை காட்டினா அப்போ எப்படா இது நடந்திருக்குன்னு தேடி பார்த்தோம்னா அவர் ஒரு 10 வரிகளை விடுறார். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த தலைவர்கள்லாம் சொல்லி அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அண்ணா, கலைஞர் இப்படி பார்ப்போற்றும் தலைவர்களின் கொள்கையை ஏற்று, சீரிய கொள்கையை ஏற்று இங்கே ஒரு பார்ப்போற்றும் திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு கண்டென்ட். அது இந்த மனுஷன் அந்த கண்டென்ட்டே விட்டுறாரு. இது போய் பார்ப்போற்றும் திராவிட மாடல் ஆட்சின்னா நான் எப்படியா சொல்றது? தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக அந்த நேமை விடாமல் டோட்டலாக அந்த ஒரு பேராகிராஃப். ஆனால் இவங்க அதை வெளியில் எப்படி பயன்படுத்துகிறாங்க? அப்போது இவர்கள் சாதியை எதற்கு பயன்படுத்துகிறாங்க? அரசியலுக்காக. இவர்களுடைய அரசியலுக்காக எதிரிகளை பழிவாங்குவதற்கு, இல்லை எதிரிகள் மீது அவதூறு வீசுவதற்கு தான் இவங்க இந்த சாதியை பயன்படுத்துகிறாங்க. அதால் திமுக இந்த சாதி ஒழிப்பு கட்சி, இது பெரியார் மண், பெரியார் வழிவந்தவர்கள், இது எல்லாம் பேசுவதற்கு 1% கூட இவர்களுக்கு அருகதை இல்லை. ஏன் அருகதை இல்லைன்னா, நீ சாதி ஒழிப்புன்னு பேசாமல் நீ இந்த கண்டென்ட்டோடு இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நீ பேசுறது என்ன, உங்களோட நடவடிக்கை என்ன அப்படி நேர் எதிராக இருக்குல்ல. நீங்கள் பட்டியல் சமூகத்தில் இன்றைக்கி நான் கேட்குறோம் 18+1 19, ஆக்சுவலாக 20க்கு மேலே வந்துட்டோம்னு ஒரு கணக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. 20 21 வந்துட்டாங்கன்னு உங்கள் கணக்குப்படியே 19 வைப்போம், 18+1 வைப்போம். இன்றைய தமிழகத்தில் இருக்கிற மந்திரி சபையில் நீங்கள் என்ன சதவீதம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வெளியில்? திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னா என்ன? சமூக நீதியோடு சேர்ந்த பொருளாதார வளர்ச்சி, சமூக திராவிட மாடல். யாரெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டு கீழே இருக்கிறாங்களோ அவங்கள தூக்கி மேலே நிறுத்துறது திராவிட மாடல் ஆட்சி. எல்லாருக்கும் சம வாய்ப்பு, அதிலும் குறிப்பாக அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டவருக்கு சிறப்பு வாய்ப்பு, இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மேலே தூக்குறோன்றீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் உணர்றோன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் எங்களுக்கு சிறப்பு கூட பண்ண வேண்டாம். என்னோட அடிப்படையில், என்னோட மக்கள் தொகை அடிப்படையில் என்னோடய பிரதிநிதிகள் மந்திரி சபையில் இருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க? ஆதிராவிட நலத்துறை, அப்புறம் இப்போ எதுவும் இந்த டூரிசமும் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த கணேசன் ஒருத்தரை கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க? ஆதிராவிட நலத்துறைன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் அதை விடு. ஏன் தமிழக அரசியலில் இந்த தமிழக அரசை தீர்மானிக்கிற முடிவுகள் எடுக்கிற, இல்லை இந்த சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல திட்டங்களை வகுத்து அளிக்கிற அமைச்சர் பதவிகளை ஏன் இந்த குறிப்பிட்ட சமூகங்களுக்கு கொடுக்க மாட்டேறீங்க? ஒரு நிதித்துறையோ சட்டத்துறையோ ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? கல்வித்துறையோ ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? ஒரு ஆஃபீஸ்னா பெருக்கிற வேலை அவனு கூடியா அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அந்த மனப்பான்மையில் தானே இந்த அரசு செயல்படுது. சரி, உங்களுக்கு இது தெரியலப்பா, நீங்கள் எதேச்சியாக இதை கொடுத்துட்டீங்க. நீங்கள் பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த சமூகத்தை புறக்கணிக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் இதை கொடுக்கலன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. இப்போ எங்களை போன்றவர்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் இதை கேட்குறோம், மனு கொடுத்துருக்கோம், பேசுகிறோம், பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். எங்கள் குரல் உங்களுக்கு கேட்கலையா? இது நியாயமான குரலாக உங்களுக்கு தெரியலையா? அப்போது எப்படி சாதாரண சமூகத்தில் சிலர் இந்த சாதி வெறியோடு இருக்கிறார்களோ, இல்லை ஒரு கீழ்சாதி மக்கள் என்று எங்களை நினச்சி எங்கள் மீது ஒரு டிஸ்கிரிமினேஷன் பார்வை செலுத்துகிறார்களோ, அந்த பார்வை அரசுக்கும் இருக்குதுன்னு குற்றச்சாட்டில் என்ன தவறு? அந்த சாதிய பார்வையோடு தான் அமைச்சரவையில் அமைச்சர் பதவியே கொடுக்கப்படுதுன்னு. ஆமாம். ஆனால் ஒருவேளை திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த சமூக மக்கள் சார்ந்த பிரதிநிதியா அவங்க வரப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைக்கிறதுக்காக அவங்களுக்கு கூடுதலா தகவல்கள் தெரியும், அந்த சமூக மக்களுடைய வழி தெரியும் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. அதனாலதான் பொறுப்புகள் அப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சின்ன சின்ன பொறுப்பாவா? இல்லை ஆதிராவிட நலத்துறைன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படியா? சரி. இப்போ வேங்கை வயலில் மலம் கலந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இந்த நலத்துறை அமைச்சர் இதற்காக எடுத்த முடிவு என்ன, எடுத்த நடவடிக்கை என்ன, இல்லை கொடுத்த அழுத்தம் என்ன? சட்டமன்றத்தில் பேசியது ஏதாவது இருக்கா? என்ன? அதாவதுங்க, திமுகவின் உண்மை முகத்தை சொல்லணும்னா, சத்தியவாணி முத்து அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. அதில் அந்த அம்மா சொல்கிறாங்க, அண்ணாதுரைக்கு பிறகு இந்த கட்சியை வழிநடத்துவதற்கும் ஆட்சியை வழிநடத்துவதற்கும் ஒருத்தர் தேவைப்பட்டாங்க.
அப்போது நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிற நாவலர் நெடுஞ்செழியனுக்கு அந்த வாய்ப்பு எல்லாரும் கொடுக்க நினச்சாங்க. உண்மையிலேயே நாவலர் நெடுஞ்செழியன் நல்லவர் தான். ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவர் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் கட்சி தலைமைக்கும் வந்தால் அவர் சமூகத்தை சேர்ந்த இந்த ஆர்எஸ் பாரதி போன்ற, இந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது, ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் நம்ம கண்ணியமாக ஆமாம் சுற்றி அவரை சீரழிச்சிருவாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்போ தான் வெளியில் வரும், அவர்கள் அந்த நலனை பேணி பாதுகாக்க மாட்டாங்கன்றதுக்காக எங்களை போன்றவர்கள்லாம் முடிவு செஞ்சு தன் சாதியை வெளியே சொன்னால் அசிங்கம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதனை கொண்டு வந்தால் இந்த சாதிய அந்த அசிங்கம்னு ஃபீல் பண்ணுறோம்ல, அந்த அசிங்கத்தை துடைத்து எறிவதற்கு அவர் வேலை செய்வார் அப்படின்னு சாதியே வெளியே சொல்ல முடியாத நிலையில் இருந்த கருணாநிதி அவர்களை நாங்கள் அந்த தலைமைக்கு கொண்டு வந்தோம். நாங்கள் எதை நினைத்து கொண்டு வந்தோமோ அதற்கு நேர் எதிராக கருணாநிதி அவர்கள் இருந்தார் அப்படின்னு திமுக மந்திரி சபையில் இருந்த அந்த அம்மா எழுதியிருக்காங்க. நீங்கள் அப்போது திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, காரணம் என்ன? இந்திரா காந்தியால் திமுக ஆட்சி அப்போது கலைக்கப்பட்டது. சத்தியவாணிமுத்து அவர்கள் இந்த எஸ்சி சப்ளானை இந்த அரசு தவறாக பயன்படுத்தியிருக்குன்னு ஆதாரத்தோடு இந்திரா காந்தி அம்மையாரிடம் அன்றைய பிரைம் மினிஸ்டரிடம் புகார் தராங்க. நீங்கள் அதில் அரசியல் உள்நோக்கத்துக்காக கூட அது கலைக்கப்பட்டிருக்கலான்னு வச்சுங்க. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அந்த காரணம் இதுவாக அமைக்கிறது. ஒன்று இந்த ஒரு அமெரிக்க பழமொழி சொல்லுவாங்களே, ஒரு நாயை சுடுறதா இருந்தால் கூட அது மேலே ஒரு சார்ஜை ஃப்ரேம் பண்ணணுன்னு, ஒரு வெறி நாயை சுடுறது கூட அது மேலே ஒரு ஃப்ரேம் பண்ணணும், ஒரு சார்ஜ்னுவாங்க. அப்போது இந்த ஆட்சியை கலைப்பதற்கு ஒரு காரணம் அவர்களுக்கு தேவைப்படுது. அப்போ இந்த காரணத்தை சொன்னால் அதற்கான சான்றுகளையும் தரணும் இல்லையா? இந்த பட்டியல் சமூக மக்களின் சப்ளான் பணத்தை கருணாநிதி துஷ்பிரயோகம் செய்தார் என்று ஒரு காரணத்தை சுட்டி காட்டி தான் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் அப்படி ஒரு காரணத்தையும் முன்வைக்க முடியாது, சொல்ல முடியாதுல்ல. அப்போது இன்றைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த கைவண்டியை இழுத்தார், ஏதோ உழைக்கிற மக்கள்லாம் பாவம், எல்லாம் இப்போ எங்கள் சமூகத்து ஆட்கள் தானே, எல்லாம் அப்படி அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. அப்போது அன்றைக்கு இருந்த அந்த போக்குவரத்து துறை ஐஏஎஸ் அவர் சத்தியவாணிமுத்து அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி நம்ம நாட்டில் சென்னையில் மக்கள் தொகை பெருகி வருது, பஸ்ஸுக்கள் எண்ணிக்கையும் கூடுது, இந்த நேரத்தில் கைவண்டி ரோடுகளில் பேசஞ்சர் அதான் பயணிகளை ஏற்றி கொண்டு போகும்போது டிராஃபிக் நெரிச்சல் ஏற்படுது. அதால் இதை மாற்றுவதற்கு ஒரு மாற்று ஏற்பாடை நீங்கள் செய்யணும். இதை இதில் ஈடுபட்டிருப்பவர்கள் உங்கள் சமூகத்தை பெரும்பான்மையாக உங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்கிறதால உங்கள் நலத்துறையின் கீழாக இதுக்கு நீங்கள் ஒரு மாற்று ஏற்பாடை செய்யணும்னு அவங்க ஒரு ப்ராஜெக்டை தராங்க. அப்போ ஒரு வங்கி நிறுவனமும் இதை சரி இதற்கான அந்த முன்னேற்பாடுகளை, அந்த ஃபைனான்ஸ் விஷயங்களை, அந்த லோன் தரது போது அதுக்கான உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு அதையும் சத்தியவாணிமுத்து அம்மா சரி பண்ணிக்கிறாங்க. சரி பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் கருணாநிதி அவர்கள்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி போக்குவரத்து செயலாளர் இந்த மாதிரி ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு, இதற்கான முன்னெடுப்பு வேலையெல்லாம் இதெல்லாம் செஞ்சுருக்குறோம், அதால் இந்த ஸ்கீம் அறிவிக்கலான்னு இருக்கிறோம், உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்ல வந்திருக்கணுன்னு அதை வாங்கி பார்த்துட்டு, சரி நல்லா இருக்குது, இதை பற்றி நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது ஏதோ இவரே கண்டுபிடிச்ச மாதிரி இவருடைய பிறந்த நாளில் இவர் இவரை நேரடியாக இந்த அம்மாட்ட சொல்லாமல் நேரடியாக அறிவிக்கிறார். இப்போ இன்றைக்கும் போனீங்கன்னா நீங்கள் சைதாப்பேட்டை ஆட்சியில் இந்த கைவண்டியை ஒழித்தவர் கலைஞர் அப்படின்னு இருக்கும். அப்போ பாருங்கள், இதை எவ்வளவு இந்த குறுக்கு புத்தி அந்த காலத்துலேருந்தே இருக்கின்றதை பாருங்கள். அப்போ இவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த மனப்பான்மை தான். இப்போ இவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம இந்த ராமசாமி நாயக்கர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் துணி விலைலாம் ஏறி போச்சு, அதுக்கு 1000 விளக்கங்கள் சொல்லலாம். பல்லு பறிச்செல்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டா, துணி விலை ஏறி போச்சு, ஏங்க விலைவாசி ஏறுதுன்னா பறையம்பல்லாம் படிச்சுட்டு கழுதாசி போடுறான், கழுதாசி விலை கூட ஏறி போச்சு. இதை உடனே தீக்காக்காரெல்லாம் இவங்க சும்மாப்பா, இவங்க சும்மா சொல்கிறாங்கம்மா. இதே நம்ம முரசொலியில் கார்ட்டூனாக இந்த படத்தை போட்டவர் கருணாநிதி அவர்கள். அதுக்கு தான் அன்னை மீனாம்பாள் இதை கேள்விப்பட்டு ராமசாமி நாயக்கரை செருப்பால் அடிப்பேன்
அப்படின்னு அந்த அம்மா ஒரு இடத்துல பேசினாங்க. உடனே வந்து அந்த ஏன்னா அவங்க கணவர் இருக்கார்ல, அவரும் வந்து இங்கே சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர். இந்த அம்மா மீனாம்மா நினச்சா இந்த அம்மா செஞ்சிடும், எங்கேயாவது கொண்டு போய் செருப்பு எடுத்து போய் ஒரு பெரியாரை ராமசாமி அடிச்சிட போகுதுன்றதுக்காக பலரெல்லாம் பேசி அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இது வந்து ஒரு பெரும் தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்திச்சு. அப்போது எங்கன்னா போனால் ஏற்கனவே அந்த செருப்பு போடுற வீசுறதுன்னு ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு பெண் வந்து இந்த மாதிரி வந்து இவர் செருப்பால் அடிக்க போகிறாங்கிற செய்தி வந்து பரவலாக இருக்கிறதால நீங்கள் ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணணும்னு பலர் இந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அப்போ தாங்க இதை மாற்றுறதுக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு பெரியார் உங்கள் வாயாலே ஒரு பட்டத்தை கொடுங்க அப்படின்னு அந்த பெரியார் பட்டம் வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அப்போது நீங்கள் பாருங்கள், இந்த திராவிட இயக்க முன்னோடி இல்லை நீதி கட்சியின் முன்னோடி இல்லை நீதி கட்சி வழி வந்தவர் அப்படிலாம் சொல்கிற அந்த ராமசாமிக்கு இருந்த அந்த சாதிய டிஸ்கிரிமினேஷன் மனப்போக்கு இன்றைக்கு இருக்கிற ஆர்எஸ் பாரதியருக்கு நீட்சியாக இருக்கா இல்லையா? நீங்கள் கேகேஎஸ்எஸ்ஆர் அவர் யார் என்னன்னு தெரியும். கேகேஎஸ்எஸ்ஆரும் கேஎன் நேருவும் ஒரு மீட்டிங்கில் தேர்தலுக்கு முன்னாடி பேசுகிறாங்க. நாங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் கன்ஃபார்மாக நாங்கள் 2 பேரும் தான் அமைச்சராகும், நீங்கள் எங்களுக்கு போடுங்க, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், ஜெயித்த பிறகு இன்ன ரெட்டியாரின் மகன் அப்படின்னு நீங்கள் சுண்டு சீட்டை கொடுத்தீங்கன்னா அந்த அரசாங்க வேலையை உங்களுக்கு கொடுத்துட்றோம், உங்களுக்கு தான் முதல்ல ஒதுக்கிடுவோம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு வெளிப்படையாக பேசிய காணொலி இருந்தது. அந்த கேகேஎஸ்எஸ்ஆர் அன்றைக்கு எம்பியாக இருந்த தென்காசி எம்பி சிட்டிங் எம்பியை நிற்க வச்சு பேசுகிறத பார்த்தோம். ஒரு இருளர் சமூக அந்த சங்க தலைவர் இரணியனை நிற்க வச்சு பார்த்தோம். சரியா? இரணியன் கூட உன் பார்வையில் சாதாரண ஒரு இயக்க தலைவர்னு ஐயா, சிட்டிங் எம்பி தானே அவர். வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம்ன்றதுக்காக நீனும் பெரிய பண்ணையார் மாதிரி ஒரு அரை பனியனை போட்டுக்கின்னு நீ கால் மேலே கால் போட்டு உட்காந்துங்கன்னு நீ பேசுகிற விதம் சரி, இந்த விதம் வெளியில் போகுது, அது எப்படி போகும் அப்படின்ற அறிய வேணாம். இப்போ நேரு பொன்முடி இவர்கள் போனோம்னா நேரடியாக இந்த டிஸ்கிரிமினேஷன் வேலையில் ஈடுபட்டாங்கல்ல. அதை விட இன்னொரு கொடுமை, இப்போது நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள்லாம் அங்கீகாரம் வாங்கிட்டோம்னு பீத்திக்கிறாங்கல்ல, அந்த அங்கீகாரத்தை எங்கே கொண்டு போய் வைத்தார்கள்? முதல்ல சார், பொன்முடியால் ரவிக்குமார் ஜெயிச்சிருக்கலாம், இல்லை பொன்முடி பல விஷயங்களில் ரவிக்குமாருக்கு உதவி பண்ணியிருக்கலாம், அது வேறு. ஆனால் ஒரு பொதுவெளியில் நம்ம பொன்முடியின் மனைவி காலில் விட வைத்தார்கள் தான் நான் பார்ப்பேன். பொதுவெளியில்னா நிறைய பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள சார் அதை விழ வச்சது கூட சரி சார், என்ன சிலப்போ கண்ணை கட்ட வந்துடுறீங்களா காலில் விழுங்க இப்படின்வாங்க. அப்படின்னா அவங்க காலில் வேணும்னு அது அர்த்தம். சார் அப்படி நீங்கள் விழ வச்சு உங்கள் மனைவிக்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்க சார், அவங்கள வந்து மகிழ்வீங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இல்லை அந்த ரூமில் இருக்கிறவனுக்கு பார்த்தல எம்பி எப்படி ஊந்து கிடக்குறான் அப்படின்னு மற்றவனுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் சார். ஆனால் அதை வீடியோ எடுத்து அதை பொது வெளியில் பரவ விட்டீங்களே, அதோட நோக்கம் என்ன? நீ பாராளுமன்றத்துக்கே போனாலும் சரி, நீ எம்பியாகி நின்னாலும் எங்கள் காலுக்கு கீழே தாண்டா அப்படிங்கிற இந்த பொது சமூகத்துக்கு அவங்க சொல்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு ரூமில் விழுந்தது எப்படி வெளியே வருது? இப்போ வந்து ரவிக்குமாராக போய் நான் காலில் விழுவேன், அந்த அம்மா காலில் விழுவேன், நல்ல நீட்டாக வீடியோ எடுத்து வெளியே விடுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா? சொல்லியிருக்க மாட்டார்ல. அப்போது இந்த சாதிய மனப்பான்மை திமுகவில் அடிமட்டம் வரை பரவி இருக்கு. ஒரு சேலத்தில் இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் அந்த தம்பி கோயிலுக்கு போனதை எப்படிலாம் திட்டினார் நம்ம பார்த்தோம். அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அப்படி போனவர் ஒரு வாரத்தில் பெயிலில் வரார். சரி சார், அது கூட ஏதோ நீதிமன்றத்தில் இருக்கிற ஓட்டைகளை வைத்து இல்லை அரசாங்கம் உங்கள் கையில் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் அவரை பெயிலில் விட்டீங்க. அது ஒன்றும் பெரிய செய்தியாகவும் ஆகலை. கைது பண்ணும்போது செய்தியானது, பெயிலில் வரும்போது செய்தி ஆகலை. ஆனால் கொஞ்ச நாளில் அவர் என்ன பதவியில் இருந்தாரோ அதே பதவியை நீங்கள் வந்து திமுக திருப்பி கொடுப்பது எதை காட்டுது? நீ செஞ்சது ஒன்றும் மிஸ்டேக் இல்லை, தப்பு இல்லை, சரிதான், சரியாக தான் செஞ்சுருக்கீங்க. அதான் மிஸ்டேக் இல்லை. சரியானா நாங்கள் சொன்னோமா, சரி நாங்கள் நீங்கள் தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ செஞ்சது தவறு இல்லை,
அப்படி எடுத்துப்போமே அதை விரும்புதுன்னு எடுத்துக்கலாம், தலைமையை விரும்புதோ அதை வந்து சரி எல்லா இடத்துலையும் இருக்குது தானே, அதான் வேலைன்னு சொல்லிட்டான், அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, அவனுக்கு அதே போஸ்டிங் கொடுத்துருங்க அப்படின்ற பார்வையில் தானே அது கொடுக்கப்படுது. பட்டியல் சமூக மக்கள் இந்த ஆட்சியில் இன்றைக்கு வந்து ஒரு மத்திய அரசு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு 3வது இடத்தில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமையில் இருக்குது. ஊபி முதல்ல, மத்திய பிரதேஷ் 2வது, 3வது தமிழ்நாடு, ஒன்று நம்ம 3வது, பிஜேபி ஆள்ற இடம் ஃபஸ்ட்டு பற்றியா அப்படின்னு நீங்கள் எல்லாம் பீத்திக்கிறாங்க. நம்ம இதை சொன்னோம்னா தமிழ்நாட்டின் மக்கள் தொகையை கணக்கெடுத்தோம்னா ஊபி நம்மளை மாதிரி 3 மடங்கு அதிகம். அப்போ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பர்சன்டேஜ் பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம். ஊபியை தாண்டி முதலிடத்தில் போயிடும். முதலிடத்துல தமிழ்நாடு. அப்போது இந்த அரசோட பார்வை ஆர்எஸ் பாரதியோட பார்வையும் ஒன்று தான். இந்த ஆள் வெளியில் சொல்லிடுறாரு, பேசிடுறாரு, அவங்க உள்ளுக்குள்ளே வச்சு எப்போ அந்த ஆளுங்க கேஸா சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற எங்களை 3ஆம் தர மக்களாக பார்க்குற பார்வை எப்படி தயாநிதி மாறன் சொன்னாரோ, சொல்லு தயா அப்படின்னு டிஆர் பாலு சொல்லும்போது, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா, எங்களை 3ஆம் தர மக்கள் மாதிரி நடத்துனாங்க, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களான்னு சொன்னார் இல்லை. அப்போது உங்கள் திமுகவில் பட்டியல் சமூக மக்கள்னால 3ஆம் தர மக்களாக பார்க்கிற பார்வை இருக்குன்றது இதில் வெட்ட வெளிச்சமாகுது இல்லை. அப்போது சமூக நீதியை பற்றி பேசுவோம் இல்லை, இவங்க ஒரு ஐக்கியம் வச்சுருக்காங்களே, எதுக்கு எடுத்தாலும் அந்த லேபிளை பெரியாருங்கிற லேபிளை ஒட்டிட்டு அவர் வந்த பிறகு தான், இப்போ எப்படி வந்து கம்யூனல் ஜீவோ வந்த பிறகு தான் நாங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு 20 வருடத்திற்கு முன்னால் வந்ததை 47 பிறந்த பாரதி சொந்தம் கொண்டாடுற மாதிரி சமூக நீதிக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் சமூக நீதி என்ற பெயரில் சமூக அநீதியை தொடர்ந்து இங்கே செய்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள்னா ஆர்எஸ் பாரதி பேச்சிலிருந்து நிறைய விஷயங்கள், அதுக்கு வரலாற்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்னு நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமான நன்றிகள். நன்றி.